Hello friends, this is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு 25 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்சஸ் தான். நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் உங்களோட ஆன்சரையும் சொல்லுங்க. ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் திட்டிக்கிட்டே இருக்காத. திட்டிக்கிட்டே இருக்காத. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't keep scolding. Don't keep scolding. Scolding அப்படின்னா திட்டிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, don't அப்படின்னா பண்ணாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு. ஓகே, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? It's been a while. It's been a while. A while அப்படின்னா கொஞ்ச நேரம், சிறிது நேரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஒரு தடவை வந்திருக்கேன். ஒரு தடவை வந்திருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு, இப்போ சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு தடவை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I have come once. I have come once. I have come அப்படின்னா நான் வந்திருக்கேன். once அப்படின்னா ஒரு தடவை. ஓகே, I have come once. நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், அவங்க என்ன வர வச்சிட்டாங்க. அவங்க என்ன வர வச்சிட்டாங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? They made me come. They made me come. அவங்க என்ன வர வச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவன் என்ன வர வச்சிட்டான். அவன் என்ன வர வச்சிட்டான். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கஷ்டமாக தெரியுது. கஷ்டமாக தெரியுது. ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் சொல்கிறீங்க அது கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? இட் சீம்ஸ் டிஃபிகல்ட். இட் சீம்ஸ் டிஃபிகல்ட். ஓகே, டிஃபிகல்ட் அப்படின்னா கடினமாக அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கு பழக்கம் இல்லை. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் யூஸ் டு இட். ஐ எம் நாட் யூஸ் டு இட். ஓகே, எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பழகிறோம். உனக்கு பழகிவிடும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ வில் கெட் யூஸ் டு இட். யூ வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, உனக்கு பழகிவிடும். யூ வில் அதை சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூல். ஓகே, யூ வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, அல்லது யூல் கெட் யூஸ் டு இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பதிலாக போ. எனக்கு பதிலாக போ. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா பதிலாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் மீ அப்படின்னா எனக்கு பதிலாக. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, அவனுக்கு பதிலாக போ. அவனுக்கு பதிலாக போ. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அவ்வளோ மோசமாக இருக்கா. அவ்வளோ மோசமாக இருக்கா. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? இஸ் இட் தேட் பேட். இஸ் இட் தேட் பேட். அவ்வளவு மோசமாக இருக்கா. நெக்ஸ்ட் ஒன், வேற என்ன சொல்ல. வேற என்ன சொல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி கேட்பீங்க? வாட் எல்ஸ் டு சே. வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தம். டு சே அப்படின்னா சொல்கிறதுக்கு. சொல்கிறதுக்கு வேற என்ன? வாட் எல்ஸ் டு சே. நெக்ஸ்ட் ஒன், வேற எப்படி சொல்ல. வேற எப்படி சொல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் எல்ஸ் டு சே. ஹவ் எல்ஸ் அப்படின்னா வேறு எப்படி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹவ் எல்ஸ் டு சே வேற எப்படி சொல்ல. நெக்ஸ்ட் ஒன், அது அவனே தனியாக செய்யட்டும். ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, சொல்கிறீங்க நீங்கள் அது அவனே தனியாக செய்யட்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? let him do it himself. let him do it himself. ஓகே, அது அவனே தனியாக செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி, அதை அவளே தனியாக செய்யட்டும். அதை அவளே தனியாக செய்யட்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், அடி வாங்குவ. அடி வாங்குவ அல்லது நீ அடி வாங்குவ. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ வில் கெட் பீட்டன். யூ வில் கெட் பீட்டன். ஓகே, நீ அடி வாங்குவ அல்லது நீ அடி வாங்க போகிற அப்படின்னு அர்த்தம். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன், நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான். நச்சரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் பாருங்க, டெய்லி நம்ம சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா. எப்படி சொல்லுவீங்க? He keeps nagging. He keeps nagging. nagging அப்படின்னா நச்சரிக்கிறது. ஓகே, கீப்ஸ் அப்படின்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அதையாச்சும் செய். அதையாச்சும் செய், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do that at least. Do that at least. அதையாச்சும் செய். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு புரியவை. அவனுக்கு புரியவை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Make him understand. Make him understand. அவனுக்கு புரியவை. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அவர்களுக்கு புரியவை. அவர்களுக்கு புரியவை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் அவ்வளவா பேச மாட்டேன். நான் அவ்வளவா பேச மாட்டேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I don't talk much. I don't talk much. நான் அவ்வளவா பேச மாட்டேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் அவ்வளவா பேச மாட்டான். அவன் அவ்வளவா பேச மாட்டான், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He doesn't talk much. He doesn't talk much. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் அவ்வளவா பேச மாட்டா. அவ அவ்வளவா பேச மாட்டா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நல்ல வேலை அவன் வரல. நல்ல வேலை அவன் வரல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Good, he didn't come. Good, he didn't come. நல்ல வேலை அவன் வரல. நெக்ஸ்ட் ஒன், நான் கண்டுக்கவே இல்லை. நான் கண்டுக்கவே இல்லை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I didn't care at all. I didn't care at all. நான் கண்டுக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவ கண்டுக்கவே இல்லை. அவள் கண்டுக்கவே இல்லை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? She didn't care at all. அவ கண்டுக்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் கண்டுக்கவே இல்லை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க. அவன் எப்படி பேசுகிறான் பாருங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Look how he speaks. Look how he speaks. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் எப்படி பேசுகிறா பாருங்க. அவ எப்படி பேசுகிறா பாருங்க, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் வரும்போதெல்லாம் அவங்கிட்ட சொல்லுவேன். நான் வரும்போதெல்லாம் அவங்கிட்ட சொல்லுவேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Whenever I come, I would tell him. Whenever I come அப்படின்னா நான் வரும்போதெல்லாம், இல்லை நான் எப்பெல்லாம் வருவனோ அப்பெல்லாம் அப்படின்னு அர்த்தம். I would tell him அப்படின்னா நான் சொல்லுவேன், அவங்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சும்மா தான் இருக்கேன். கால் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு, கேட்குறாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க? நான் சும்மா தான் இருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am idle. I am idle. idle அப்படின்னா சும்மா இருக்கிறது. ஓகே, கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன சென்டென்ஸ், சும்மா தான் இருந்தேன். சும்மா தான் இருந்தேன். ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு பாஸ்ட்டில் கேட்குறாங்க. நீங்கள் இப்போ ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவீங்க நீங்கள்? சும்மா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I was idle. I was idle. was வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்ட்டில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக was யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் ஈஸியாக இருந்ததா? இப்போது உங்களுக்கான ஈஸியான ஹோம்ஒர்க், நான் ஒரு தடவை வந்திருக்கேன். நான் ஒரு தடவை வந்திருக்கேன், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷில் நம்ம ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.